வணக்கம். நான் டாக்டர் நம்மாழ்வாரோட ஸ்டூடெண்ட் நாமக்கல் பாலமூர்த்தி பேசுகிறேன். இன்னைக்கு என்ன உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு ரெஃப்ரெஷிங் பண்ணக்கூடிய ஒரு பானம், குளிர்பானம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா இஞ்சி துண்டுகள் சீவிக்கணும். நல்லா சீவிட்டு எடுத்துக்கோங்க. தோல் நல்லா சீவிட்டு சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணுறதுக்கு சுகர் எடுத்திருக்கேன். சுகருக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கேன்னா பனங்கல்கண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இதில் மின்ட் லீவ்ஸ் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா, அதை வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக, அலங்கரிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ 1 டம்ளர் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடுறேன். இன்னொரு 1/2 டம்ளர் கூட ஊற்றிக்கலாம், ஏன்னா இது அதிகமாக சுண்டும். அதுக்கப்புறம் தண்ணி பாயில் ஆகட்டும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இஞ்சியை வந்து ஸ்மாஷ் பண்ணி போடணும். இஞ்சியை நான் ஸ்மாஷ் பண்ணுறேன். இஞ்சியை நல்லா தட்டணும். தட்டிட்டு அந்த இதில் ஆட் பண்ணணும். இது பாயிலிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா இஞ்சியோட காரம் வந்து அதில் நல்லா இறங்கணும் அந்த தண்ணியில். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட், அந்த பானத்துக்கு டேஸ்ட் கிடைக்கும். இது வந்து ஒரு சிம்பிள் பானகம்னு கூட சொல்லலாம். இதை எப்படி குடிக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் ஜில்லாக குடிக்கலாம். அதாவது கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கலாம். பாருங்க, இஞ்சி ஃபுல்லாக தட்டிட்டேன். தட்டி எல்லா இஞ்சியுமே இதில் போட்டேன் தண்ணியில். இப்போ நல்லா பாயில் ஆகட்டும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பாருங்க, ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த கல்கண்டு ஆட் பண்ணணும். அது வரைக்கும் ஆட் பண்ண வேணாம். நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு இஞ்சியோட அந்த எசன்ஸ் பூரா வந்து அந்த வாட்டரில் வந்து இறங்கணும். ஏன்னா இஞ்சி வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இஞ்சியை தோல் சீவிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட பண்டைய கலாச்சாரத்தில் அதிகமான யூஸ் பண்ணது என்னென்னா இஞ்சி தான். காஞ்சிபுரம் இட்லி செய்யும் போது கூட, வரதராஜ பெருமாளுக்கு அந்த காஞ்சிபுரம் இட்லி பண்ணி படைக்கும் போது கூட இஞ்சியை நறுக்கி போட்டு படைப்பாங்க. அந்த அளவுக்கு அது புனிதமானது. அந்த அளவுக்கு வந்து அது உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு நல்ல பொருள். உங்கள் உடம்புல இருக்க கபம், பித்தம் எல்லாத்தையுமே அது வந்து எடுத்துடும். அதுக்காக தான் அதை பண்ணுறோம். லெமன் இந்த டைமில் நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த லெமனை வந்து கட் பண்ணிக்கலாம். லெமனை கட் பண்ணிவிட்டு அதோட விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். பாருங்க, ஒரு விதை கூட இருக்கக்கூடாது. ஏன்னா விதை விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கசக்கும். அதனால விதையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். விதையெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சிட்டோம். இப்போ தண்ணி வந்து நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும். ஏன்னா இது பாயில் பண்ணாதான் இதோட அந்த எசன்ஸ் பூரா அதில் வந்து அந்த ஜூஸில் வந்து இறங்கும். அப்போ தான் நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ பனங்கல்கண்டையும் இதில் ஆட் பண்ணுறேன். பனங்கல்கண்டு, வெல்லம், இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை தட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே கரைஞ்சிரும். இதை 2 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு சிரப் மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நிறைய ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 1/4 கிலோ இஞ்சி தோல் சீவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு 1/4 கிலோ பனங்கல்கண்டு ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு 2 லெமன் 3 லெமன் என்ன பண்ணிடலாம், கட் பண்ணி கடைசியாக புளிஞ்சா போதும். அது எப்போ புளியணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வீடியோ ஓடுதுன்னா இது இப்படி காமிக்குது. வீடியோ ஓடுதுங்களா? ஓடிட்டு தான் இருக்கு. இப்போ
நல்லா கொதிக்குது. அந்த நிறம் மாறுது பாருங்க. இஞ்சியோட எசன்ஸும் இறங்குது, இந்த பனங்கல்கண்டோட இதுவும் எசன்ஸும் இறங்குது. நல்லா கொதிக்கட்டும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா அது வந்து பாயில் ஆகணும். இந்த பனங்கல்கண்டோட ஸ்மெல் நல்லா வருது. அருமையா இருக்கு ஸ்மெல். அந்த அரோமா வந்து நல்லா இருக்கு. இன்னும் கூட நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா பாயில் பண்ணி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் கூட அந்த இதை வந்து சுண்டணும். அந்த வாட்டர்ல எவாபரேட் ஆகிட்டு நல்லா சுண்டுனா போதும் நம்மளுக்கு. நல்லா சுண்ட ஏற்பாடு என்ன பண்ணணும்னா, ஆற வச்சு இந்த லெமன் நம்ம கட் பண்ணி வச்சுக்கோம்ல, இந்த அரை பழம் கூட போதும். இந்த அரை பழம் லெமனு இதை ஆற வச்ச ஏற்பாடு என்ன பண்ணலாம், புழிஞ்சு விட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். புழிஞ்சிட்டு நல்லா ஆறிடுச்சு இல்லையா, நல்லா லெமன் புழிஞ்சுட்டு மேலே வந்து இந்த மின்ட் லீவ்ஸை போடுங்க. கழுவி வச்சுருக்கேன், கழுவி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன் மின்ட் லீவ்ஸை போட்டுட்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். நன்றி, வணக்கம். இதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும், உங்கள் பித்தத்தை குறைக்கும். அவ்வளோதான்.